தமிழ்நாடு வளர்கிறது 2025 என்னும் தலைப்பில் மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 36,660 கோடி ரூபாய் மதிப்பில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தூங்கா நகரம் என்று கூறுவதை விட விழிப்புடன் இருக்கும் நகரம் என்றே மதுரையை கூறலாம். கோவில் நகரமான மதுரையை தொழில் நகரமாக்குவதே ஆசை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் உரை. கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். மதுரை மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். மேம்பாலத்தின் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஏறு தழுவுதல் சிலையையும் திறந்து வைத்தார். மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டாம் என மத்திய பாஜக அரசு நினைக்கிறது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் இன்னும் வரவில்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. வளர்ச்சி அரசியலை பற்றி நாம் பேசினால் சிலர் வேறு அரசியல் பற்றி பேசுகின்றனர். எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் அதை திமுக அரசு முறியடிக்கும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சென்னை மெரினா கடற்கரை அண்ணா சமாதிக்கு பின்புறம் அழுகிய நிலையில் பெண் உடல் மீட்பு. தலை மற்றும் ஒரு கை இல்லாமல் கிடந்த உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரணை. கும்பகோணம் அருகே சக மாணவர்களால் தாக்கப்பட்டு இறந்த மாணவன் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். தாக்குதலில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அன்புமணி கடிதம். சென்னையில் வரும் 17ஆம் தேதி நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டுகோள். (2026) வரை அன்புமணியே பாமக தலைவர் என்ற தேர்தல் ஆணைய அங்கீகரிப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரிக்கவில்லை. எந்த நீதிமன்றம் சென்றாலும் ராமதாஸ் தரப்பால் வெல்லவே முடியாது என வழக்கறிஞர் கே. பாலு சவால். இந்த வழக்கில் நான் இப்பவும் மீண்டும் சொல்றேன், சவாலா சொல்றேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. அதிமுக இணைப்புக்கு அதிகாரத்தை வைத்து பாஜக மிரட்டவில்லை. ஒரு கட்சியில் பிரச்சனையை சரி செய்ய மத்தியஸ்தர் தேவை என டிடிவி தினகரன் கருத்து. கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்? இன்னொரு மத்தியஸ்தர் தேவை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுக இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். அதிமுகவுக்கு மத நல்லிணக்கமே முக்கியம் என்றும் பதில். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி, நாங்க மதசார்பற்ற இயக்கம், நாங்க நீதி அரசு. நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு நீதியை மதிக்கணும், ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும்ன்றதான் எங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதி விஜயின் பொதுக்கூட்டத்தை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டம். அனுமதி கேட்டு கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 16ஆம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வாரிமகாலுக்கு அருகாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை
மாவட்டத்திற்கான வாக்காளர் பட்டியலில் இருந்து 5 லட்சம் பேர் நீக்கம். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதிர்ச்சி தகவல். சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் தீ விபத்து. தரைத்தளத்தில் உள்ள கேண்டீனில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பற்றியதாக தகவல். நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதி. ரத்தான விமானங்களுக்கான பயண கட்டணங்களை திரும்பத் தர மத்திய அரசு உத்தரவு. கோவையில் இன்று 9 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து. கவுண்டர்களில் நின்று கட்டணத்தை திரும்பப் பெறும் பயணிகள். விமான நிறுவனங்களுக்கு கட்டண வரம்பை நிர்ணயம் செய்தது மத்திய அரசு. விமான கட்டணங்கள் பன்மடங்கு உயர்ந்ததால் நடவடிக்கை. விமான சேவை பாதிப்பு குறித்து விளக்கம் கேட்டு இண்டிகோ நிறுவனத்துக்கு நோட்டீஸ். விமான போக்குவரத்து இயக்குநரகம் நடவடிக்கை. பெத்லஹேமில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஒளிரூட்டப்பட்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம். மக்கள் உற்சாகம். ஆப்பிரிக்க நாடான சூடானில் பள்ளியின் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய துணை ராணுவ படையினர். 33 குழந்தைகள் உட்பட 50 பேர் உயிரிழந்ததாக தகவல். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இயற்கை பேரிடர்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1750 தாண்டியதாக அறிவிப்பு. அதிகபட்சமாக இந்தோனேஷியாவில் மட்டும் 900 பேர் உயிரிழந்த சோகம். கேரம் உலகக்கோப்பையில் 3 தங்கப்பதக்கங்களை வென்றார் சென்னை வீராங்கனை கீர்த்தனா. குழு பிரிவில் இந்தியாவின் கீர்த்தனா, காசிமா, மித்ரா, காஜல் குமாரி ஆகியோருக்கு தங்கம்.